கூட்டுறவு சங்க பணியாளர்களாக இருந்தவங்க குடும்பத்துக்கு அந்த கடன் தள்ளுபடி உண்டா அப்படிங்கிறதுல ஒரு குழப்பம் இருக்குது. அதே மாதிரி அந்த கூட்டுறவு சங்கங்களில் இயக்குநர்களாக இருந்தவங்களுக்கு அந்த கடன் தள்ளுபடி உண்டா இல்லையா அப்படிங்கிறது ஒரு தர்ம சங்கடமான ஒரு கேள்வியாக இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் இன்னொன்று, அரசு ஊழியர்கள் குடும்பத்துக்கு அந்த விவசாய கடன் தள்ளுபடி உண்டா இல்லை. இப்போ ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா கோஆபரேட்டிவ் செக்டாரில் எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு தெரியாது கிடையாது, நிறைய கோஆபரேட்டிவ் செக்டாரில் சம்பளம் வாங்காமல் அந்த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டு வாங்காமல் வெளியில் வந்தவங்கலாம் நிறையா பேர் இருக்காங்க. ஏன்னா அந்த கூட்டுறவு சங்கங்களோட நிலை அது மாதிரி இருந்திருக்கும். அதனால் அப்படியெல்லாம் வந்தவங்கலாம் இருக்காங்க. அதனால் அவங்களுக்கெல்லாம் தள்ளுபடி பண்ணாமல் இருந்தோம்னா மிகப்பெரிய பாவம். அது இருந்தது போன கடந்த காலங்களில் யார் யார் அந்த கூட்டுறவு சங்க டைரக்டர்ஸ்னு அவங்களுக்கே தெரியாது, அவங்க பேர் லிஸ்ட்டில் வந்துட்டு அது மாதிரி பாவம் அவங்களுக்கும் இந்த கடன் தள்ளுபடி கிடைக்கல அப்படின்னு வச்சுக்கிங்க. அது எவ்வளோ பெரிய சங்கடம் அப்படிங்கிறதையும் தயவுசெய்து நீங்கள் இந்த அரசுக்கு சொல்லி முதலமைச்சர்கிட்ட சொல்லி ஒட்டுமொத்தமாக அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு கீழே உள்ள கடனை தள்ளுபடி பண்ணணும் அப்படிங்கிற அன்பான வேண்டுகோளை வைத்து இவ்வளோ நாள் நீங்கள் உட்கார்ந்ததுக்கு உங்களுக்கு ஒரு தனியாக ஒரு நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் கூறினார்கள் பயிர்க்கடன் பற்றி. 2026 தேர்தல் வாக்குறுதியில் அவர்கள் ஏன் பயிர்க்கடன் தள்ளுபடியை பற்றி ஒரு விஷயம் கூட விவசாயிகளுக்காக சொல்லவில்லை. ஏனென்றால் இந்திய ரிசர்வ் வங்கி 28/11/2025 அரசு கடன் தள்ளுபடி திட்டங்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் 45 நாள்லேருந்து 60 நாட்களுக்குள் அந்த பணத்தை கூட்டுறவு சங்கங்களுக்கு செலுத்தணும். ஆனால் இவங்க கடந்த ஆட்சியில் அறிவித்த திட்டங்கள் அனைத்துக்குமே 12 தவணையில் செலுத்தப்பட்டது. ஆனால் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்று நமக்கு அறிவித்தது இந்திய வரலாற்றிலேயே அந்த 50லேருந்து 60 நாட்களுக்குள் முழுமையான கடன் திட்டத்தை 6000 கோடி பணத்தை உடனடியாக அந்த சங்கங்களுக்கு அனுப்பி அது விவசாயிகளுக்கு போய் சென்றடையும் வகையில் ஏற்பாடு செய்தார் என்பதை தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றனர்.